505 வாக்குறுதிகளில் இன்றைய புதிய டாப்ஸ் வாக்குறுதியோடு சேர்த்து 80% நிறைவேறிச்சு அப்படிங்கிறாங்க திமுக. அதே நேரத்தில் எதிர்க்கட்சிகளினுடைய விமர்சனம் எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக தேர்தல் அறிக்கை என்பது ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி தான். எல்லாவற்றையும் நிறைவேற்ற முடியும் என்று நான் எடுத்துக்கொள்ளவில்லை. கல்லூரி காலகட்டத்தில் ரூபாய்க்கு 3 படி அரிசி அண்ணா காலத்து தேர்தல் வாக்குறுதி கவர்ச்சி வாக்குறுதியாக தான் அப்போது சொல்லப்பட்டது. அது சாத்தியப்படவில்லை. கடைசியில் ரூபாய்க்கு 1 படி அரிசி 2 நகரங்களில் தான் போட்டோம். பல வாக்குறுதிகளை நாம் சொல்லலாம், நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகள். இப்போ ஜெயலலிதா காலத்தில் மகளிர் இருசக்கர வாகன 50% மானியம், செல்ஃபோன் இதெல்லாமே நிறைவேற்ற முடியலை. ஆனால் பெரும்பாலும் 80% நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதே ஒரு சாதனையாகத்தான் நான் கொள்கிறேன். 100க்கு 80 மார்க் என்று நாம் அதை எடுத்துக்கொள்ளலாம். நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை பற்றி பேசுவதற்கு எதிர்க்கட்சிகளுக்கு உரிமை இருக்கிறது. எதிர்க்கட்சிகள் இடித்து போற வேண்டியவை. இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கடுப்பாறையிலானும் கெடு, தக்க தருணத்தில் இடித்து கூற வேண்டியது எதிர்க்கட்சியின் கடமை. அதை அதிமுகவும் செய்து வருகிறது, பாஜகவும் செய்து வருகிறது. ஆனால் இந்த ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட் அது இன்றைக்கு ஒரு மகுடத்திலே மயிலிறகு மாதிரி பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு வேறொரு பெயர் சூட்டி கிட்டத்தட்ட அதே பெனிஃபிட், ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அதே பெனிஃபிட். ஓய்வு பெறும் வயது ஏற்கனவே 60 ஆயிருக்குங்க. நான் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் ஆஃபீஸராக ஜாயின் பண்ணும்போது 55 தான். அதுக்கப்புறம் 58, இப்போ 60, அநேகமாக அது 62 இல்லைன்னா 63ஆக மாறும்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். இப்படியான சூழ்நிலையில் நடுவில் ரிட்டையர் ஆனவங்க, அதாவது 2004 நமக்கு பென்ஷன் ரிஃபார்ம் வருது. உலகெங்கிலுமே பென்ஷன் ரிஃபார்ம் வந்திருக்கு. பென்ஷன் ரிஃபார்ம் வந்த பிறகு ஒரு 4-5 ஸ்டேட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு போயிட்டாங்க. புதிய பெயர் சூட்டலை அவங்க. உதாரணமாக பாரதிய ஜனதா ஆளுகிற ராஜஸ்தான், அவர்கள் புதிய பெயர் சூட்டலை, பழைய ஓய்வூதிய திட்டம்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி சத்தீஸ்கர், அவங்களும் புதிய பெயர் சூட்டலை. ஆனால் நம்ம ஒரு புதிய பெயர் சூட்டி இருக்கிறோம். என்ன காரணம்னா பழைய ஓய்வூதிய திட்டத்தில் இல்லாத சில பலன்கள் இப்போது புதிதாக இதில் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. 60% ஃபேமிலி பென்ஷன் இது சேர்க்கப்பட்டிருக்கிறது. விடுபட்டவர்கள் நடுவில் ஒரு 20 இயர்ஸ்ல ஏராளமான பேர் ரிட்டையர் ஆகிருப்பாங்க. அவங்களுக்கும் ஒரு பெனிஃபிட், அதாவது ஒரு கருணை தொகை மாதிரியான ஒரு பெனிஃபிட். அதுபோக அரசு ஊழியர்களுக்கான முக்கிய பெனிஃபிட் நான் பார்ப்பது 10,000 ரூபா தான் நமக்கு மேரேஜ் அட்வான்ஸ் இருந்தது. அது 5 லேக் என்பது ஒரு நியாயமான தேவை என்பதுதான் நான் எனது கருத்து. இது போக எல்லா சங்கங்களும் வரவேற்று இருக்கின்றன. அதுவே ஒரு பெரிய விஷயம் தான். பொதுவாக சங்கங்களுக்கு இடையில ஒற்றுமையே இருக்காதுங்க. ஜாதிகளுக்கு இடையில கூட ஒற்றுமையை நம்ம கிரியேட் பண்ணிடலாம், சங்கங்களுக்கு இடையில ஒற்றுமையை கிரியேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒட்டுமொத்தமாக அனைவருமே வரவேற்றிருக்கிறார்கள்.